ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மார்னிங் 4:30 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பார்த்தேன் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இந்த டைமிங்கில் வந்து ரொம்பவே உடம்பு முடியல, ரொம்பவே சிக்காக தான் இருந்தேன். அதோட ஒர்க் இருக்கே பார்த்தே ஆகணுன்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் விலாக் இருக்க போது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சுருந்தேன், அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ட்டு. பட் என்னால் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணவே முடியல. அப்போவே ரொம்பவே டயர்டாக இருந்தது. இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா நேற்று மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கொண்டு வந்து கஸ்டமர் கொடுத்தாங்க. நைட் 10 மணிக்குள்ளெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லைனிங்கும் சேர்த்து தான் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நைட்டு 10 மணிக்கெலாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே இருந்தது நேற்றெல்லாம். அதனால சரி என்னடா பண்ணுறது, இப்போதைக்கு முடியாது, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். அவங்க ரொம்ப எமர்ஜென்சியாக கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து பேக் வந்து க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ்க்கு கேட்டிருந்தாங்க. முன்னாடி கொஞ்சம் லைட் டீப் வச்சு கேட்டிருந்தாங்க. 3/4 ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. இவ்வளோதே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் தான் நான் வந்து போட்டு கட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கட்டிங் போடுறப்ப. சரி அதனால் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கஸ்டமர்கிட்ட மார்னிங் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி மார்னிங் ஒரு 6 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ஒரு 4:30க்கெலாம் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5:45க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹூக் வச்சு கஸ்டமர்கிட்ட ஒரு 6:15க்கு ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அமௌண்ட்டையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வந்து இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 400 சார்ஜ் பண்ணேன். மார்னிங்கே ஒரு 400 அமௌண்ட் வந்து நம்மள வந்து சம்பாரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் அன்றைக்கி இருந்தது. சரி ஸ்கூலில் அனுப்பணுமேன்றதுக்காக அவங்களுக்கு எல்லாம் டிஃபன் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருக்க ஒர்க்கை தான் பார்க்க ஆரம்பித்தேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா அர்ஜென்ட்டாக வந்து ஈவினிங்குள்ளே கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த ப்ளவுசஸ்லாம். இது பார்த்துட்டிங்கன்னா 2 ப்ளவுஸ் வந்து மேரேஜுக்கு, இது வந்து செப்பரேட்டாக தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு விலாக் நான் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 ப்ளவுஸ் இருந்துச்சு. மிச்சம் இருந்த ப்ளவுஸ் அதை தான் ஸ்டிச் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தேன். கட்டிங் எதுவுமே போடலை. நேற்று வாங்கிட்டு வந்த லைனிங்கை மட்டும் எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். சரி இனிமேட்டு தான் கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும். இதுதான் சாரியோட ப்ளவுஸு. அது இல்லாமல் வந்து இன்னொன்று வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருந்தது. ரெடிமேட் எம்ப்ராய்டிங் இருக்குங்கள, அது போட்டிருந்தது. அதையும் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான், அதனால ரொம்ப டிசைன் வேணாம், மினிமலாக இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பார்த்துட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் போடுற மாதிரி இருந்து, ஒன்றுக்கு மட்டும் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. சரி கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவோம்னு. இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம மிஷினுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த வால், அது ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக வீடியோவில் கவர் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நீட் லுக்காக இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கும் அப்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் சரி இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தான் ஒட்டணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னால் முடியல. ஹஸ்பண்ட் வந்து ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஒட்டி தரேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் அது பார்க்குறப்ப பார்க்கட்டும், நம்ம வந்து கட்டையும் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா டைமே இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. அது இல்லாமல் உடம்பு சரியில்லை வேறு. இப்போ வந்து நம்மளால வந்து அவசரமாக கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும், வேகமாக ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால சரி கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடி மெஷர்மெண்ட் இருக்க ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்போவுமே அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறத விட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு சில பேட்டர்ன் வந்து செட் ஆகும், சில பேட்டர்ன் செட் ஆகாது. அது மாதிரி தான் ரொம்ப டீப் நெக் அது மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கவே பயமாக இருக்குது, எப்படி தான் நீங்கள் இவ்வளோ தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லலாம் கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் இருக்க நுணுக்கங்களை மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கம்பல்சரி வந்து நம்மளாலே தைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். எடுப்பில் எல்லாருமேலே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட முடியாது. ஏன்னா அதில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பாடி ஷேப் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஷேப் மாறும். நம்ம ஹியூமன் பாடியே அந்த மாதிரி தான். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் நான் மோஸ்ட்லி 36 ப்ளவுஸுக்கு இந்த சைஸு, 38க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி வீடியோஸே போட மாட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட வரைக்கும் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஷோல்டர்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2, 3 டிஃப்ரெண்ட் ஷோல்டர் இருக்குது. ஸ்லோப் ஷோல்டர் இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஷோல்டர் இருக்கும், இல்லை வந்து வித்தியாசமாக இருக்கும் ஷோல்டர். அவங்களுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் போடுறப்ப பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் எது கற்றுக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே கற்றுக்கோங்க, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்டும் இந்த இதை வந்து வால்பேப்பர் வந்து ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துட்டாங்க. பார்க்கவே இப்போ தான் நீட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன்.
நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் அப்புறமேட்டு தான் வந்து எடுத்து பார்த்தேன். இது வந்து ரொம்பலாம் டிசைன் கேட்கல. வெறும் ரவுண்ட் நெக் மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வேணான்னு சொன்னனால ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரி இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சரி தம்பி பாப்பாவே என் ஹஸ்பண்ட் இருக்கனால போய் அவங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணேன். என்ன பேட்டர்ன் ப்ளவுஸ் ரொம்ப டிசைன்லாம் வேண்டாம், நார்மலாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் வச்சு ஒரு சின்ன ஏதாவது பேட்டர்ன் மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப டிசைன்லாம் வைக்கல, ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அது இல்லாமல் அதில் வந்து பீட்ஸ் இன்னும் அட்டாச் பண்ணலை. பீட்ஸ் அட்டாச் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்கும். ஃபைனலாக இதுதான் என்னையோட ஒர்க்கு. நூலெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே கிளம்ஸியாக வச்சுருப்பேன். அது ரொம்ப நாள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைமே இல்லை. ஃபைனலாக அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பி தான் ரொம்ப மெனக்கெட்டார், க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான். சரி இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஃபைனலாக இதுக்கு மேலே என்னால் முடியவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.